வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறது சந்திராஷ்டமம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ரொம்ப ஒரு விரிவான ஆலோசனை பார்ப்போம். பொதுவா சந்திராஷ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து உங்களுடைய ராசி எதுவோ அந்த ராசியிலிருந்து 8வது ராசியில சந்திரன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கோச்சார ரீதியா வரும்போது வரக்கூடிய பலனத்தை பாத்தீங்கன்னு சொன்னோம் நம்ம சந்திராஷ்டம் சொல்லி சொல்லுவோம். பொதுவா சந்திரனுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 8வது வீடு நல்லது கிடையாது. அதாவது ஜென்ம ராசியிலிருந்து 8வது வீடு என்னைக்குமே சந்திரன் வர்றது நல்லது கிடையாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாங்க, சந்திரன் பாத்தீங்கன்னு சொன்னா மனது காரகனுங்க. பொதுவா சந்திரனுக்கு 8வது வீடு பாத்தீங்கன்னு சொன்னா மறைவு ஸ்தானம். அப்ப பொதுவாவே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8வது ராசியில சந்திரன் சந்திரிக்கும் போது இயற்கையாவே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குழப்பங்களும் மன உளைச்சலும் அதிகமாகும். அதே மாதிரி காரிய தடங்களாகும், மன துக்கம் ஏற்படும், மன சஞ்சலம் ஏற்படும், தெளிவா இருக்க முடியாது, எந்த வேலையுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தப்பா பண்ணுவோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய சந்திராஷ்டம தினத்துல இது கண்டிப்பா நடக்கும். சரி, இப்போ இந்த சந்திராஷ்டமத்துக்கு உண்டான பலன்களை இப்ப கொஞ்சம் விரிவா பார்ப்போம். பொதுவா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8வது ராசியில சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமம் சொல்லி பார்த்தோம். பொதுவாங்க உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து 8வது ராசியில எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சந்திராஷ்டமத்துக்கு உண்டான பலன்கள் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மாறுபடுங்க. உங்களுடைய ஜென்ம ராசி இருந்து 8வது ராசியில சந்திரன் போகும்போது அந்த உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8வது ராசியில செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக தீ விபத்து ஏற்படும். அதே மாதிரி சகோதரர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச போனீங்கன்னா அதனால குழப்பங்கள் வருங்க. அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக தோல்வியில தான் முடியும். பூமி சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களுமே நீங்க பண்ண முடியாது. செவ்வாய் பாத்தீங்கன்னா ஒரு போல்டுனஸ், அதாவது வீரத்தை குறிக்கக்கூடிய கிரகங்க. அப்போ இந்த உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து 8வது ராசியில சந்திரன் வரும்போது அந்த இடத்துல செவ்வாய் இருந்துன்னு சொன்னா நம்மளால தேவையில்லாத வீண் வம்புகள், பிரச்சனைகள், அடிதடிகள் ஏற்படுங்க. அப்போ பொதுவா உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து 8வது ராசியில சந்திரன் இருக்கிற இடத்துல செவ்வாய் உங்களுடைய ஜாதகப்படி இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக நீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எந்த விதமான வம்பு தும்புக்கும் போகக்கூடாது, அடிதடி பிரச்சனைக்கு போகக்கூடாது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறதுக்கு போகக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வெடிபொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகக்கூடாது. எந்த விதமான முயற்சியிலுமே ஈடுபடாம தவிர்த்துறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ அடுத்தது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8வது ராசியில சந்திரன் வரும்போது அந்த சந்திரன் இருக்க 8வது ராசியில வரும்போது அந்த இடத்துல புதன் இருந்தால் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஆகுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்மளுடைய பேச்சினாலேயே நம்மளுக்கு பிரச்சனைகள் ஆகும், கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஆகுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தரகு சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதே மாதிரி புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தடங்களுக்கு உண்டாகும். முக்கியமான ஒப்பந்தங்கள் போடுறது, முக்கியமானவங்களை பேசுறதுக்கு போறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8வது ராசியில புதன் இருக்கும்போது அந்த இடத்துல சந்திரன் வரக்கூடிய அந்த 2.25 நாட்கள்ல நீங்க இந்த வேலைகள் எதுவுமே செய்யாம தவிர்த்துறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ அடுத்தது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8வது ராசியில சந்திரன் வரும்போது அந்த இடத்துல குரு இருந்தாருன்னு சொன்னா என்ன பலன்னு சொல்லி பார்ப்போம். பொதுவாங்க சந்திரன் இருக்கிற ராசிக்கு 8வது ராசியில குரு இருக்கிறது சகட யோகம் சொல்லுவாங்க. சகட யோகம் சொன்னா சகடம் சொன்னா சக்கரம்னு அர்த்தம்ங்க. அப்போ நம்மளுடைய மனசானது பாத்தீங்கன்னு சொன்னா மேலும் கீழும் ஏற்ற இறக்கத்துல சக்கரத்தை மாதிரி சுத்திட்டே இருக்குங்க. தெளிவான மனநிலை இருக்காது. பொதுவா குரு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8வது வீட்டுல இருக்கும் பொழுது சந்திராஷ்டம் வரும்போது கண்டிப்பாக நீங்க பெரிய மனிதர்களை பார்க்கறது போகிறத தவிர்த்துறது நல்லது. உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஏதாவது வெளியூர் கோயில்கள் வழிபாடு பண்ண வேண்டியது இருந்துன்னு சொன்னா அந்த 2.25 நீங்க போகாம தவிர்த்துறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆலய வழிபாடு அப்படிங்கிறது குரு பகவானை குறிக்குங்க. அப்ப பொதுவா குரு பகவான் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8வது ராசியில இருந்து அது சந்திராஷ்டமா வரும்போது கண்டிப்பாக கோயில் பிரயாணங்களை தடங்கள் தான் ஆகு. அந்த 2.25 நாள்ல கோயில் பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்துருங்க. அதே மாதிரி ஆன்மீக பெரியவர்களை சந்திக்கிற அப்படின்னாலும் அதையும் தவிர்த்துருங்க.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா முக்கியமான பெரியவங்களை யாராவது பார்க்க போறோம் அப்படின்னாலும் அதை வந்து தவிர்த்துருங்க. உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையுமே தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. அடுத்தது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8வது ராசியில சந்திரன் வரும்போது சந்திராஷ்டம ராசியில சுக்கிரன் இருந்தா ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போம். பொதுவா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வந்து 8வது ராசியில சந்திராஷ்டமம் வரும்போது சுக்கிரன் அங்க இருந்தாருன்னா பொருளாதார இழப்புகள் ஏற்படுங்க. மனைவி கூட கருத்து வேறுபாடு வருங்க. இப்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கு. அந்த 2.25 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்குங்க. பொருளாதார ரீதியா இழப்புகள் ஏற்படுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவா இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து சுகபோகத்துக்கும் அதிபதிங்க, சந்தோஷத்துக்கு அதிபதி. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமி, ஒற்றுமையை குறிக்கக்கூடிய கிரகம் கூடாது. அப்ப குடும்பத்துக்குள்ள வந்து ஒற்றுமை இருக்காதுங்க. மனைவிக்கு வந்து உடல்நல பாதிப்பு வரும், இல்லைன்னா மனைவி கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சண்டை வந்துட்டே இருக்குங்க. எனவே அந்த சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டம் வந்ததுன்னு சொன்னா, ராசி 8ல் இருக்கும்போது சந்திராஷ்டம் வந்துன்னு சொன்னா முடிஞ்ச வரைக்கும் மனைவி கூட கருத்து வேறுபாடு வருதுங்க. அதனால வந்து அவங்க கூட காரசாரமான விவாதங்களை தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. பெண்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே ஜாக்கிரதையா பேசுறது ரொம்பவே நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா பெண்களால அவமானம் அன்னைக்கு இந்த 2.25 நாள்ல வருங்க. அப்போ அந்த 2.25 நாள்ல எல்லா விஷயத்திலயுமே கவனமா இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து வாகனத்துல கவனமா போறது நல்லது. என்ன கேட்டீங்கன்னா சுக்கிரன் வந்து வாகனத்தையும் குறிக்குங்க, வாகன காரகன் அவரு. அப்போ பொதுவா அந்த 2.25 நாள்ல வந்து வண்டியில போகும்போது ரொம்பவே கவனமா போயிட்டு வரணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வண்டிகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா போகக்கூடிய காலமாக அந்த 2.25 நாள் இருக்குங்க. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு 8வது ராசி சந்திராஷ்டம ராசியா வரும்போது சந்திரன் அங்க போகும்போது அந்த ராசியில சனி இருந்தாருன்னு சொன்னா அதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அஷ்டாத்தம சனின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரன் இருக்கிற ராசிக்கு 8வது ராசியில சனி வர்றது அஷ்டாஸ்தம சனி. இந்த அஷ்டாஸ்தம சனி எப்பவுமே மன நிம்மதியை கெடுக்குங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த அஷ்டாஸ்தம சனி நடக்கும்போது ராசிக்கு 2வது வீட்டை பார்ப்பாரு, 7ஆம் பார்வையில பார்ப்பாரு. அப்ப பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிடிவாத குணம் அதிகமாகும். பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பேச்சுகள் நிறைய பொய் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வருங்க. தேவையில்லாத வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சல் ஆகுங்க, மன நிம்மதி போகும். உடம்புல வந்து பாத்தீங்கன்னா கைகால் குடைச்சல், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் பெயின், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனம், உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி சுகக்கேடுகளும் வந்து வருங்க. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அஷ்டம சனின்னு சொல்லி சொல்லுவோம். எனவே இந்த சந்திரனுக்கு 8வது வீட்டுல சந்திரன் இருந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம சனியும் வரும்போது ரொம்பவே கவனமா அந்த 2.25 வருஷம் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். எப்பப்பெல்லாம் சந்திராஷ்டமத்துல வருதோ அப்பவெல்லாம் நீங்க கவனமா இருக்கணுங்க இந்த அஷ்டாம சனி நடக்கும்போது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாசத்துல வந்து கண்டிப்பாக 2.25 நாள் வந்து சந்திரன் அங்க வருவார். 25 நாளைக்கு ஒரு டைம் வந்து உங்களுடைய அஷ்டாசம் சனி இருக்கிற இடத்துல சந்திரன் வருவாரு. அப்போ ரொம்பவே கவனமா மாசத்துக்கு ஒரு டைம் வரும்போது அந்த 2.25 நாளும் ரொம்பவே கவனமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுடைய ஜென்ம ராசியில இருந்து 8வது ராசியில சந்திரன் வந்து அந்த ராசியில சூரியன் இருந்தால், பொதுவா சூரியன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அரசியல்வாதிகளை குறிக்குங்க, பெரிய மனிதர்களை குறிக்கி, அப்பாவை குறிக்கி, உங்களுடைய மூத்த பையனை குறிக்கி, மாமனாரை குறிக்கி, உங்களுக்கு யார் யாரு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்கள பூராமே குறிக்குங்க. அப்போ இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திராஷ்டம் வரும்போது 8ல் இருந்தாருன்னு சொன்னா கண்டிப்பாக தகப்பனார் கூட கருத்து வேறுபாடு ஆகுங்க. மூத்த பையன் இருந்தான்னு சொன்னா பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் வரும், பெரிய பையன் கூட கருத்து வேறுபாடு வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா முக்கியமா அரசியல்வாதிகளை பாக்குறதுக்கு போறோம் அப்படின்னு அந்த 2.25 நாள அவாய்ட் பண்ணிக்கணும். முக்கியமான அரசியல் சார்ந்த விஷயங்களை நீங்க அந்த 2.25 நாள்ல பண்ணக்கூடாது. எது பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தோல்வியில் தான் முடியும். உங்களுக்கு யாரு ஹெல்ப் பண்றான்னு சொன்னாலும் அந்த 2.25 நாள்ல வந்து உங்களுக்கு அவங்க பண்ண முடியாத சூழ்நிலையிலேயே இருப்பாங்க. உங்களுக்கு யாரு க்ளோஸா இருக்காங்களோ அவங்களோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கவனமா இருக்கணுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8வது ராசியில சந்திராஷ்டமா வரும்போது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ அந்த சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாங்க அந்தந்த ராசியில இருக்கக்கூடிய கிரகம் இருந்தா மட்டும்தான் பலன் கிடையாதுங்க. உங்களுடைய ஜென்ம ராசி இருந்து 8வது ராசி செவ்வாயினுடைய ராசியா இருந்தா நான் சொன்ன பலனை வந்து செவ்வாய்க்கு சொன்ன பலன் எடுத்துக்கங்க. அதே மாதிரி வந்து சூரியனுடைய ராசி சிம்மமாக இருந்தால் நான் சூரியனுக்கு சொன்ன பலனை எடுத்துக்கங்க. உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து 8வது ராசி சந்திரனுடைய புதனுடைய ராசியாக இருந்தால் நான் புதனுக்கு சொன்ன பலனை
எடுத்துக்கங்க. உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து 8வது ராசி சனியினுடைய ராசியா இருந்துன்னு சொன்னா நான் சனிக்கு சொன்ன பலனை எடுத்துக்கங்க. உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து 8வது ராசி சுக்கிரனுடைய ராசியாக இருந்தால் நான் சுக்கிரனுக்கு சொன்ன பலனை எடுத்துக்கங்க. இந்த பலனை எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நீங்க ரொம்ப கவனமா பரிசீலனை பண்ணி அந்த 2.25 நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நான் மேலே சொன்ன விஷயங்களை எல்லாமே கவனத்தில் வச்சு பிரச்சனையில மாட்டாம பாத்துக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து 8வது ராசி குருவனுடைய ராசியாக இருந்தால் குருவுக்கு சொன்ன பலனையும் நீங்க எடுத்துக்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமத்தினுடைய விளக்கம். நன்றி, வணக்கம்.